friends, welcome back to your channel Classic. This is cooperative exam preparation video. So இன்னைக்கு previous year ஓட cooperative credit and banking question paper தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. And cooperative exam preparationக்காக Telegramல ஒரு group create பண்ணிருக்கேன். அந்த குரூப்போட லிங்க் கீழ description boxல தரேன். அதிலயும் join பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay friends, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். So இது வந்து day 26 cooperative credit and banking part 8. Question number 71 to 80. Okay friends, question number 71. DRT Act 1993 is not applicable to, அதாவது டேஷுக்கு DRT சட்டம் 1993 பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஆர்டி ஆக்ட் வந்து கொண்டு வந்தப்ப கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து கிடையாது. வெறும் டிஆர்டி ஆக்ட் வந்து நம்ம எதுக்கு ஜென்ரல் லோன்ஸுக்கு வந்து கொண்டு வந்திருப்போம். அப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸே கிடையாது. ப்ரைவேட் பேங்க்ஸ், நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ், எஸ்பிஐக்கு இவங்க எல்லாருக்கும் தான் வந்து டிஆர்டி அப்ளிகபிள் ஆகும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஆனால் சர்ஃபேசி பேங்க்குக்கு கோஆப்ரேட்டிவ் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்படி சொல்கிறேன். இல்லை கமெண்ட்லேயே ஆன்சர்ஸ் என்னன்னு கேளுங்க, அதில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72. What is the duration for an NPA asset to qualify as doubtful asset? அதாவது செயல்படாத சொத்துக்கள் எந்த காலத்திற்கு பின் சந்தேக சொத்துக்களாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது என்பிஏன்னா நமக்கு தெரியும், நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்ஸாக மாறுறதுக்கு எவ்வளோ பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 months. அதே என்பிஏ வந்து டவுட்ஃபுல் அசட்ஸாக மாறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 months. ஓகேங்களா? ஃபைன். ஸோ என்பியும் கேட்பாங்க, டவுட்ஃபுல் அசட்ஸும் கேட்பாங்க. ஸோ மந்த்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 73. சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் இஸ் கெப்ட் அண்டர். ஸோ எதுக்கு கீழே சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் ஆகியன டேஷ் சட்டத்தின் கீழ் வருவன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சட்டத்துக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் கீழேயும் வரும், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழேயும் வரும். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 74. which of the following statement is or true? அதாவது கீழ் வருவனவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் கேன் இஷ்யூ டைரக்ஷன்ஸ் ஆன் லோன் அண்ட் அட்வான்சஸ் அண்டர் 21 ஆஃப் பிஆர் ஆக்ட், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ அதாவது பிஆர் ஆக்ட் பிரிவின் 21 படி இந்திய ரிசர்வ் வங்கி கடன் வழங்குவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டு தான். ரிசர்வ் பேங்கால் அதை பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஷெட்யூல் பேங்க்ஸ் ஹேவ் அ டியூட்டி டு மெயின்டைன் கேஷ் ரிசர்வ்ஸ் அண்டர் செக்ஷன் 42 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட். அதாவது ஆர்பிஐ ஆக்ட் பிரிவு 42 படி பட்டியலிடப்பட்ட வங்கிகள் மட்டுமே ரொக்க இருப்பை பேண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஸோ கரெக்டாக செக்ஷன் 42 ஆர்பிஐ ஆக்ட் வந்து அதை தான் சொல்லும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் ஆர் ஃப்ரீ டு லெண்ட் டு தேர் டைரக்டர்ஸ். அதாவது இயக்குநர்களுக்கு சுதந்திரமாக வங்கிகள் கடன் வழங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி இது தப்பு. ஏதாவது யாராக இருந்தாலும் பேங்க்ஸ் வந்து சுதந்திரமாக அவங்களுக்கு வந்து கடன் வழங்காது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் இஸ் ராங். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் ஹாவ் டு ஃபைல் அ ரிட்டன் டு ரிசர்வ் பேங்க் ரிகார்டிங் தி அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் பிஆர் ஆக்ட். ஆமாம், கரெக்ட். ஸோ அதே மாதிரியே அதாவது பிஆர் ஆக்ட் பிரிவு 26 படி திரும்ப பெறப்படாத வைப்புகள் தொடர்பான விவரங்களை இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து செய்யணும். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு அண்ட் ஃபோர்த்து. தேர்ட் ஒன் தான் வந்து தப்பு. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் question number 75. Cooperative banks has to prepare their balance sheets and profit and loss account in form set out in the third schedule to dash act. அதாவது டேஷ் சட்டத்தின் 3வது அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி ஆஸ்தி மற்றும் பொறுப்பு பட்டியல் மற்றும் லாபம் மற்றும் நஷ்ட கணக்கு பட்டியல்களை கூட்டுறவு வங்கி தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்கு எந்த ஒரு இதுக்கு கீழே வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிஆர் ஆக்ட் தான், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 76. SLR is to be kept by banks in dash. அதாவது சட்டப்பூர்வ நிர்ம விதிகம் வங்கியில் டேஷ் ஆக பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு. ஸோ எஸ்எல்ஆர்னா தெரியும், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ அப்படின்னாலே வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸில், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸில் இப்படிலாம் இருக்கிறது தான் வந்து எஸ்எல்ஆர். ஸோ சிஆர்ஆர் வந்து கேஷாக இருக்கிறது. ஸோ இதில் எதுவாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேஷ், ஆப்ஷன் பி கோல்டு, ஆப்ஷன் சி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஆப்ஷன் டி வந்து கோல்டு அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, கோல்டு அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் எஸ்எல்ஆர் அண்ட் சிஆர்ஆரோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன்.
நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 77, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏடிஎம்எஸ். ஏடிஎம்மோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏடிஎம்னாலே தெரியும், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் வந்து பேக்லேஸ் பேங்க் வந்து லண்டனில் வச்சுருந்தாங்க. இது வந்து ஏடிஎம் எப்போ ஃபர்ஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 ஜான் ஸ்டீஃபர்ட் பேண்டன் தான் வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 78, இன்டர்நெட் பேங்கிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ், அதாவது இணையதள வங்கி டேஷ் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் பேங்கிங்னு சொல்லுவோம், ஆன்லைன் பேங்கிங்னு சொல்லுவோம், பர்சனல் கம்ப்யூட்டர் பேங்கிங்னு சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 79, அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மீன்ஸ், அதாவது மாற்றுமுறை ஆவணங்கள் என்பது டேஷ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராமிசரி நோட், செகண்ட் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், தேர்ட் வந்து செக். ஸோ இது மூணுமே வந்து நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம், மாற்றுமுறை ஆவணங்கள் தான் சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1, 2 and 3. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 80, இன் இந்தியா தி பேங்க் நபார்ட் டஸ் நாட் ப்ரொவைட் ரீஃபினான்ஸ் டு, அதாவது இந்தியாவில் நபார்டு வங்கியால் டேஷுக்கு மறுநிதி கடன் அளிக்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க், ஆப்ஷன் பி ரீஜனல் ரூரல் பேங்க், ஆப்ஷன் சி ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க், ஆப்ஷன் டி ஸ்டேட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க்குக்கு நபார்டு வந்து ரீஃபினான்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நபார்டுன்றதே வந்து அக்ரிகல்ச்சரோட இதுக்கு கொண்டு வரப்பட்டதான், அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்து 5-year பிளானோட 6th 5-year பிளானில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1982 ஜூலை 12 வந்து இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஸோ இதோட 80th கொஷினோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இதோட வந்து இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ 80 கொஷின்ஸ் கிரெடிட் அண்ட் பேங்கிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் எல்லாமே வந்து அப் டு டேட்டடில் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷின் பேப்பரோட உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.